ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 தான். நம்ம லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் வீடியோ. என் அக்கா ஆனிவர்சரி டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணியிருந்தேன். பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறதா தான் பிளான். ஆனால் இங்கேருந்து 5 மினிட்ஸ்லேயே கிளம்பிட்டோம். அது ஏன்னா அங்கே சுற்றி யாருமே இல்லை, பெருசாக கூட்டமே இல்லை. அதுவும் இல்லாமல் தண்ணி ரொம்ப முன்னாடி வந்துருந்துச்சு. ஸோ சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். வேணாம் மச்சான். மில்கி மிஸ்டா ஆக்சுவலாக இப்போயும் பீச் தான் போக போகிறோம். அதாவது அதே கோவளம் பீச் தான், வேறு ஒரு சைட்லேருந்து. சல்வா அழுகையை நிப்பாட்டிட்டா. ஒரு லாலிபாப் வாங்கி கொடுத்தோன்னே அதுக்கப்புறமா எனக்கு ரோஸ் மில்க் குடிக்கணும் போல் இருந்தது. அதை தான் வாங்கியிருந்தேன். செம்ம பெரிய கிளாஸில் நிறைய குவான்டிட்டி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து என் சிஸ்டர் எப்படின்னா சாக்லேட்ஸு கூலிங்காக இருக்க ஜூஸஸ்லாம் வந்து சல்வாவுக்கு கொடுக்க மாட்டா. ஆனால் வந்து இங்கே வந்து அழுகிறான்னு சொல்லிட்டு லாலிபாப் வாங்கி கொடுத்தோம். அப்படியே அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் ரோஸ் மில்க்லேயும் ஒரு கல்ஃப் அடிச்சிட்டா. நம்ம இப்போ வந்து கருப்பட்டி காஃபி குடிக்க போறோம். குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன். நல்லாவே இல்லை, உண்மையிலே நல்லா இல்லை. மச்சான் மச்சான் டேஸ்ட் சுத்தமா நல்லா இல்லை. எங்க மச்சான் மட்டும் குடிக்கணுமா அத? வேற என்ன பண்றது, வேஸ்ட் ஆயிரும். வேஸ்ட் ஆகுதுன்னா எங்க மச்சான் தான் குடிக்கணுமா அத? நீ குடிக்கிறியா? எனக்கு பிடிக்காதுப்பா, அதனாலதான் குடுக்குறது. நல்லா இருக்கா செல்வா? நல்லா இருக்கும். அம்மா அத்தா அங்க பல்ல இருக்குதா? அங்க பாடா, அங்க போடா, படமா படம் அத்தா காடு நிம்பத்துதா. எப்படி ஜெயிச்சே? என்ன இந்த வாலி சாப்பிட வேணாம் வேணாமா? அதே பீச்சில் இன்னொரு சைடு தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். நைட் டைம்லாம் ஆயிடுச்சுன்னா இந்த கடை ஃபுல்லாக ஓப்பனிங்கில் இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன ஷாப் அப்படின்னா வந்து ஃபிஷ்ஷு தான். நம்ம என்ன ஃபிஷ்ஷு சொல்கிறோமோ அப்போதைக்கு அதை ஃப்ரெஷ்ஷாகவே பொரிச்சு கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆன் டைமில் சுட சுட கிடைக்கும், செம்மையாக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்களா செம்ம கூட்டமாக இருக்குல்ல, போட்டு அது இதுன்னு சொல்லிட்டு. தண்ணியும் ரொம்ப முன்னாடி வரல அங்கே இருந்த அளவுக்கு, அதனால தான் இந்த சைடு வந்தோம். ஓ மை காட், ஒரு செம்மையான சன்செட் ஆகிற ஈவினிங் தான் இது. செம்ம ஃபீலாக இருந்தது அந்த டைமில் பீச்சில். எங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஒரு பையன் இப்போ தான் குட்டியாக ஆரம்பிச்சிருக்கான். நாங்கள் கிளம்பும் போது பெரிய வீடாக கட்டிட்டான். பீச்சுக்கு வந்துட்டு இது இல்லைன்னா எப்படிங்க? என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பைனாப்பிள் தான். அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் மாங்காயும் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். மாங்காய் வெள்ளரிக்காய் சேர்த்து ஒரு பைட்டு செம்மையாக இருக்கும். ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறேன். நீ தான் கண்டுபிடிச்ச. நான் தான் செல்ஃப் டேக். அதுக்கப்புறமா டீ வந்திருந்தது. அக்காவும் மச்சனும் வாங்கிட்டு இருந்தாங்க. சல்வா பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து செம்மையாக ரெடி ஆகிட்டா, காஸ்டியூம்லாம் மாற்றி பீச்சுக்கு. போலாம். எங்கேம்மா போற நீ பாட்டுக்கு? செம்ம ஈகராக இருந்தா சல்வா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பையன் கொஞ்சம் பெருசாக கட்டிட்டா. ஈவினிங் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. பீச்சுக்குள்ளே காலை வச்சோன்னே சல்வா ஹாப்பி என்னாச்சு அப்படி தான் இருந்தா. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தா. அங்கே இருந்தவங்களே செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணது யாருன்னா அது நம்ம சல்வா தான். அங்கேருந்து கிளம்புறதுக்கே அவளுக்கு சுத்தமாக மனசு வரல. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா சல்வா காஸ்டியூம்லாம் மாற்றி அவளோட பிளேஸில் போய் அழகாக உட்காந்துக்கிட்டு ரோடை பார்த்துட்டு வரா. செம்ம ஹாப்பியாக இருந்தா. A few moments later.
பீச்சில் போட்ட ஆட்டத்தில் செம்மையாக டயர்டாகி டக்குன்னு தூங்கிட்டாங்க வித்தின் 5 மினிட்ஸில். நெக்ஸ்ட் நாங்கள் சென்னை ஃபுட் ஸ்ட்ரீட் தான் வந்திருந்தோம். எனக்கு எதுவுமே சாப்பிட தோணலை, அதனால எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன். மச்சான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, செம்மையாக இருந்தது. அடுத்து டேட்ஸ் பான். இப்படி ஒன்று இருக்கிறதே எங்கள் மச்சான் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுக்கு முன்னாடியே நானும் எங்கள் மச்சானும் சாப்பிடுவோம். இது எப்படின்னா வெளியில் சாக்லேட் இருக்கும், அதுக்குள்ளே பேரிச்சம்பழம் இருக்கும், அதுக்குள்ளே பீடா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். வீடு பக்கத்தில் வந்தப்போ கூட எந்திரிக்கலை, தூங்கிக்கிட்டே இருந்தா. அவ்வளோ டயர்ட் போல் இருக்குது. வீடு வந்தோடனே வீட்டுக்கு தூக்கும் போது எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே அம்மா பசிக்குதுமா அப்படின்ட்டா. அதுக்கப்புறமா பன் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. ஆல்ஃபோன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நமக்கு என்னமோ இந்த தந்தூரி, பார்பிக்யூ, ஆல்ஃபோன் இது 3 ஒன்று மாதிரி தான் தோணுது. ஆனால் ஒவ்வொன்றும் இப்படி இப்படி செய்வாங்கன்னு எங்கள் மச்சான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஜீவன் அழைத்தது, அந்த ஜீவன் செத்து போனது, இனி எனக்காக அழ வேண்டாம். என்னடா இப்படி பாடுறீங்க? இனி கண்ணீர் விட வேண்டாம். மைனஸ் உங்களுக்காக எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன்டா சண்டை போட்டு. சண்டை போட்டியா? இந்தா சல்மா. அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டே ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு செம்மையாக ஜாலியாக சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு. அன்றைக்கி டே எனக்கு செம்ம சூப்பராக ஃபன் ஃபில்டாக போச்சு. இப்போது ஆல்ஃபோன்ஸை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு செம்ம சூப்பராக என் சிஸ்டர் ஒரு டெமோ காட்டுவா பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஐஷா சயின்ஸ். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.